அடுத்த ப்ரோமோ என்னன்னு பார்க்கலாம். இன்னைக்கு எபிசோட் பார்த்த எல்லாருக்குமே கொஞ்சம் போரிங்காக தான் கொண்டு போயிருக்காங்க. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா காவேரி வந்து மாப்பிள்ளையை பார்க்கணும்னு சொல்லி வந்து கிளம்பிட்டுருக்காங்க. சாரதாம்மாவுக்கு உண்மை தெரிஞ்சாலும் காவேரி வாயில் வரட்டும் அப்படின்றதுக்காக காவேரி என்ன சொல்கிறா அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. காவேரி பார்த்தீங்கன்னா நம்ம அம்மா எதுவுமே கேட்கல அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் சாரதாம்மா கிட்ட நான் மாப்பிள்ளை பார்க்க போகிறேன் மேட்ரிமோனிலன்னு கேட்கும்போது சாரதாம்மா வந்து கோவப்படுறாங்க. அப்புறம் எதுக்கு பெரியவங்க நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு, நீ ஆல்ரெடி கல்யாணமானவர் குழந்தை இருக்கிறவராக தான் என்னை பார்க்குற, எனக்கான மாப்பிள்ளையே நானே பார்த்துக்கிறேன்னு சொல்லி காவேரி அங்கே வந்து கிளம்பிடுறாங்க. இன்னொரு சைடு வந்து நம்ம விஜயை காட்டுறாங்க. விஜயும் பார்த்தீங்கன்னா தாத்தா கிட்ட ரொம்பவே புலம்பிட்டு இருக்காரு. நான் இருக்கும்போதே இன்னொருத்தனை பார்த்து பேசணும்னு நினைக்கிறா, நான் எப்படி தான் அவளுக்கு புரிய வைக்கிறது தெரியல, அது எப்படின்னா கெடுக்கணும், அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு எனக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து கோவமாக பேசிகிட்டு இருக்காரு. தாத்தா வந்து ஒரு ஐடியா சொல்கிறாரு. என்ன ஐடியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீ எதுக்கு விஜய் டென்ஷன் ஆகுற, நீ ஒரு பொண்ணை பார்த்து பேசப்போ அதே ஹோட்டலில் வந்து நம்ம காவேரியும் இருப்பா இல்லையா, என்ன பேசுகிறாங்க நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா வந்து ஒரு ஐடியா பண்ணுறாரு. காவேரி ஆல்ரெடி நம்ம விஜய்க்கு பொண்ணு பார்த்துருக்காங்க, அந்த பொண்ணை வந்து காவேரி மீட் பண்ணுற அதே இடத்துல மீட் பண்ண சொல்கிறாரு. விஜயும் பார்த்தீங்கன்னா இது ஒரு நல்ல ஐடியாவாக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த லேடியை பார்த்தீங்கன்னா கால் பண்ணி வர சொல்கிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா விஜயும் அந்த லேடியும் பேசிகிட்டு இருக்கும்போது காவேரி வந்து வரல. காவேரி வந்து விஜய்க்கு கால் பண்ணுறாங்க. என்னங்க பொண்ணை பார்த்து பேசிகிட்டு இருக்கீங்களான்னு கேட்டதுக்கு விஜய் வந்து நான் பேசிகிட்டு இருக்கேன், நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு கேட்குறாங்க. நான் வந்து வேறு புது இடத்துல மீட் பண்ணி பேச போகிறேன், சூப்பர் இடம் அப்படின்ற மாதிரி காவேரி பில்டப்லாம் சொல்கிறாங்க. விஜய்க்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அதுக்குள்ளே அந்த மேட்ரிமோனியில் பார்த்த பொண்ணு பார்த்தீங்கன்னா அவங்களோட ப்ரொஃபைலை பற்றி அவங்களோட டீட்டெயில்ஸை பற்றி விஜய் கிட்ட ஷேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. விஜய் வந்து ஒரு வேளை காவேரி கோயிலுக்கு போயிருப்பாளோ அப்படின்ற மாதிரி யோசிச்சு நம்ம கோயிலுக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அந்த லேடியும் பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு கூப்பிட்டு போகிறாரு. அங்கே போய் பேசலாமான்னு சொல்லிட்டு கோவிலுக்கு போன இடத்துலையும் பார்த்தீங்கன்னா காவேரி இல்லை. விஜய் வந்து செமையாக கடுப்பாயிடுறாங்க. சாமியெல்லாம் கும்பிட்டதுக்கப்புறம் அந்த லேடி கிட்ட நம்ம விஜய் சொல்கிறாரு, இன்னொரு நாளைக்கு நம்ம பேசிக்கலாம், நீங்கள் கிளம்புங்கன்னு சொல்லிட்டு. உடனே என் ஃப்ரெண்டு வந்து அவங்க ட்ராப் பண்ணாதான் என்னை பிக்கப் பண்ணுவா, அதனால நீங்கள் ட்ராப் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி ஹெல்ப்பாக கேட்குறாங்க. விஜயும் பார்த்தீங்கன்னா கூப்பிட்டு போகும்போது தான் பார்த்தீங்கன்னா காவேரியை நினச்சிக்கிட்டே போகிறாரு. காவேரிக்கு கால் பண்ணுறாரு, காவேரி கட் பண்ணுறாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம காவேரி சீனும் வந்து எபிசோடில் காமிச்சிருக்காங்க. காவேரி வந்து அந்த மாப்பிள்ளை கூட டீ கடையில் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் அண்டர்ஸ்டாண்டிங்காக வந்து பேசிகிட்டு இருக்க மாதிரி காமிச்சிருக்காங்க. பிடிச்சிருக்கு காவேரிக்கும் அந்த மாப்பிள்ளைக்கும் காவேரி பிடிச்சிருக்கிற மாதிரியான வந்து சீன்ஸை வந்து இன்றைக்கி எபிசோடாக கொண்டு வந்திருப்பாங்க. இந்த சைட் பார்த்தீங்கன்னா விஜய் வந்து ரொம்பவே கடுப்பாக கோவமாக காவேரி எங்கே இருக்கான்னு தெரியலேன்னு சொல்லி ரொம்பவே கடுப்பாக கார் ஓட்டிட்டு இருக்காங்க. நடுவில் அந்த மேட்ரிமோனியில் பார்த்தாங்க இல்லையா, அந்த லேடி பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் பேசலாம்னு நினச்சோம், ஆனால் எதுவுமே நம்ம ஷேர் பண்ணிக்கல, அதுக்குள்ளே என்னை கிளம்ப சொல்லிட்டீங்க, உங்களுக்கு என்ன பிடிக்கலையா அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் கேட்டுட்டு இருக்காங்க. விஜய் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் சமாளித்து காவேரி எங்கே இருக்கான்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணலாம் கேட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணுறாங்க. அந்த டைம் பார்த்தீங்கன்னா நம்ம காவேரி வந்து கட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் டென்ஷனில் ஃபோன் எடுத்து நாங்கள் இங்கே சந்தோஷமாக இருக்கேன், எல்லாம் நல்லா போயிட்டுருக்கு, இப்போ எதுக்கு நீங்கள் கால் பண்ணுறீங்கன்னு சொல்லி விஜயை பேசிட்டு ஃபோனை வச்சுறாங்க. இந்த பக்கம் மேட்ரிமோனி லேடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பிடிக்கலையான்னு சொல்லி கேட்டுட்ருக்கு. விஜயும் சமாளிச்சுட்டு இருக்காரு. இன்னொரு சைட் பார்த்தீங்கன்னா நம்ம காவேரி இப்படிலாம் பேசுறதை நினச்சி விஜய் வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. உடனே வந்து சீரியல் வந்து இன்னைக்கு முடிச்சிருப்பாங்க. இன்னைக்கு எபிசோடில் பார்த்தீங்கன்னா முழுக்க நம்ம விஜய் பொண்ணை பார்த்து பேசுகிற சீன்ஸை தான் வந்து கொண்டு வந்தாங்க. இன்றைக்கி எபிசோடில் முழுக்க பார்த்தீங்கன்னா காவேரி மாப்பிள்ளை பார்க்குற சீனும் நம்ம விஜய் பொண்ணு பார்க்குற சீனும் தான் வந்து முழுக்க கொண்டு வந்தாங்க. இதை நினச்சி விஜய் எவ்வளோ டென்ஷன் ஆகுறாங்க, சாரதாம்மா நம்ம தாத்தாலாம் எப்படி கோவப்படுறாங்க நம்ம காவேரி பண்ணுற விதத்தை பார்த்து அப்படின்ற மாதிரி இன்றைக்கி ஃபுல் எபிசோடாக வந்து அதை பேஸ் பண்ணி தான் வந்து மூவ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா காவேரிக்கு பழசெல்லாம் ஞாபகம் வர மாதிரி கொண்டு போகாமல் இந்த மாதிரி செகண்ட் மேரேஜ் மேட்ரிமோனி அப்படின்ற ஒரு இரிட்டேட்டிங்காக வந்து சீரியலை வந்து மூவ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒன்று பழசெல்லாம் ஞாபகம் வர மாதிரி கொண்டு போனால் ஓகே, இல்லைனா பசுபதி என்ட்ரி ஆனாலும் பரவாயில்ல. சீரியல் வந்து பார்த்திங்கன்னா போரிங்காக கொண்டு போகிறாங்க. எப்போ தான் நம்ம காவேரி வந்து விஜயை புரிஞ்சுப்பாங்க அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்க வேண்டியது இருக்குது. இப்போதைக்கு இந்த மாப்பிள்ளையை வந்து நம்ம காவேரிக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி சாரதாம்மா கிட்ட சொன்னாலும் கண்டிப்பாக பார்த்திங்கன்னா சாரதாம்மா விஜய் எல்லாரும் சேர்ந்து அந்த மாப்பிள்ளையை போய் பார்த்து காவேரியோட சூழ்நிலை இப்படி இருக்குது அப்படின்றத சொல்லி தான் வந்து இதை மறுபடியும் ஸ்டாப் ஆகி திருப்பியும் வந்து இந்த மாப்பிள்ளையை வந்து இப்படி பண்ணிட்டாரு, இன்னொரு மாப்பிள்ளையை பார்க்கலான்னு சொல்லி காவேரி வந்து ட்ரை பண்ண போகிறாங்க. தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா அப்கமிங் ப்ரோமோவாக இதை தான் மூவ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் விஜய்க்கும் வந்து காவேரி விடாமல் பொண்ணு பார்க்குறாங்க. அதுலேருந்து நம்ம சாரதாம்மா விஜய் வந்து தப்பிக்கணும். இந்த சைட் பார்த்தீங்கன்னா காவேரி பார்த்த மாப்பிள்ளைக்கெலாம் வந்து அவங்கள பார்த்து அவங்க நிலைமை எடுத்து சொல்கிற மாதிரியான சீன்ஸை தான் இதுக்கப்புறம் கொண்டு வர போகிறாங்க. அதுக்கப்புறம் ஸ்கூல் ரிலேட்டிவான அப்டேட்ஸ், அதாவது ஆல்ரெடி இப்போ ஷூட்டிங் ஸ்பாட் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ரிலேட்டிவாக தான் கொண்டு வந்திருக்காங்க. நம்ம அம்முவை பேஸ் பண்ணி தான் காம்படிஷன் இந்த மாதிரி ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் விஜய் காவேரி அதில் கலந்துக்கிறாங்க. இந்த வாரத்துக்கு ஃபுல்லாக மேட்ரிமோனி பொண்ணு அப்படின்னு இருந்தாலும் அடுத்த வாரத்துக்கான ப்ரொமோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ரிலேட்டிவான ப்ரொமோஸ் தான் வந்து வரப்போகுது. அது அந்த எபிசோட்
எபிசோட்ஸ் தான் வந்து மேக் பண்ண போகிறாங்க. ஏன்னா பாப்பா வந்து காம்படிஷனில் கலந்துக்கிறா. அதுக்கு அப்பா அம்மாவை விஜய் காவேரி கலந்துக்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அம்முவும் நம்ம காவேரியுமான அதிகமான பாண்டிங்கும் நம்ம விஜயை வந்து காவேரி புரிஞ்சுக்கிற மாதிரியான சூழ்நிலையும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் ரிலேட்டிவான அந்த அப்டேட்ஸில் வந்து வந்துருச்சுன்னா நம்ம காவேரிக்கு வந்து விஜயை பிடிக்கும். அதுக்கப்புறம் மேரேஜ் அப்படின்ட்டு மூவ் பண்ணுவாங்க. என்ன ஆக போகுதுன்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா காவேரி பார்த்த மாப்பிள்ளை கிட்ட சாரதாம்மா போய் ஆல்ரெடி பிரின்சிபல் கிட்ட பேசின மாதிரி அந்த மாப்பிள்ளை கிட்ட பேசி புரிய வைக்க போகிறாங்க. இன்னொரு சைட் ஸ்கூல் ரிலேட்டிவான காம்படிஷனில் கலந்துக்க போகிறாங்க. இதுதான் அடுத்த வாரத்துக்கான ப்ரோமோவாக இருக்குது. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் செக்ஷன் சொல்லி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.